அவரே நம்மள்ட்ட வந்துட்டாரு, நம்ம இனிமேல் நம்மள ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சார். நாஞ்சில் செம்மத் தமிழ்நாடு முழுக்க போய் பேசி வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு, நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சார். நாஞ்சில் செம்மத் போன கட்சி எல்லாம் நாசமா போச்சுன்றதா வரலாறு. அதிமுக அதோட மண்ணா போச்சு, மதிமுக அதோட அதுவும் மண்ணா போச்சு. இப்ப தாவேகாவுக்கு போயிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஒரு இனோவா பார்சல் பண்ணியிருக்காங்க, அண்ணனுக்கு ஒரு இனோவா பார்சல் அப்படின்ற மாதிரி விஜய் அவருக்கு ஒரு இனோவா கார் கொடுக்க போறாரு. சரி, இப்ப அடுத்தடுத்து அப்படின்னும் போது இன்னும் வந்து பிடிஆர், செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாருமே இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பூகம்பத்தை ஆதவ் கிளப்பி கொண்டிருக்கிறார். நேர்காணல் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதவினுடைய மனநிலை என்ன சார்? உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு, அது மட்டும் தான் சொல்லலாம். சபரீசன் அவருடைய அவர் இருக்கார் இல்லையா, அந்த குடும்பத்துக்கு இவங்க நெருங்கிய உறவினர்கள். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அவர் எப்படி போவாருங்கிற ஒரு லாஜிக் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. மீதி யாரையாவது சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒன்று ரெண்டு கூட நம்புற மாதிரி இருக்கும். அப்ப இது பச்சையான பொய். இது இப்ப வேணும்னே ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. திமுக வந்து பிடிஆரே வர்றாரு, அவர் வர்றாரு, 22% இருக்கு, 26% இருக்கு. எதுவுமே அடிப்படை உண்மை கிடையாது. சார், ஆதவ் ஏன் சரி இந்த மாதிரி வேலைகளை இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டிமாண்ட் கிரியேட் பண்றது. தினமலர்ல வந்து சந்திச்சிருக்கிறாங்க. தினமலர்ல பாதி வரது நீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும். நீ கூட 26% போட்டுருக்காங்க விஜய்க்கு. யார்கிட்ட கணக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். டிவிகேல செங்கோட்டையன் அடுத்து ஏற்கனவே இன்னும் அது வந்து பேசு பொருள் அடங்கலை. அதற்கு அடுத்து நாஞ்சில் சம்பத் அவர்களும் வந்து புதிதாக இணைந்திருக்கிறாரு. ஆச்சரியக்குறிகள் அதிகம் வந்து கொண்டே இருக்குதே சார், இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேச்சாளர். அது எங்கே ஆஃபர் அதிகமாக இருக்கோ அங்கே பேசக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர். அவருடைய ட்ராவல் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராவல். ஆரம்பத்தில் திமுகவில் தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறாரு. அப்புறம் வைகோ அங்கேருந்து பிரிந்து போனது பிறகு மதிமுகவில் இருக்கிறாரு. இந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஓவராக சத்தத்தை கொடுக்கக்கூடிய கூவுறவர். அந்த கட்சியிலேருந்து வெளியே போனாலும் அந்த கட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. வைகோ அவரை கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் வச்சிருந்தாரு. ஆனால் வெளியில் வந்து வைகோவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். அதற்கு பிறகு அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிறப்ப அதிமுகவில் போய் சேர்ந்தார். சேர்ந்தோடனே அவருக்கு ஒரு இனோவா கார் பரிசு கொடுத்தாங்க. அப்போ கூட பேசுன ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ், துப்புனா தொடச்சிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு முழு நேர பேச்சாளர். அவருக்கு எந்த அப்படி அடிப்படை கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் அங்கே போய் பேசுவார். அப்படி தான் இருந்தார். கடந்த ஒரு அதிமுக அந்தமா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரன் கூட இருந்தார். அப்புறம் சசிகலா அணியில் இருந்தார். அதுக்கு பிறகு தனியாக இருந்தார். தொடர்ந்து கடந்த 4.5 வருஷமாக திமுக மேடைகளில் தொடர்ந்து திமுக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இளைஞரணி அமைப்பாளர் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இலக்கிய கூட்டங்களாக இருக்கட்டும், திமுக நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலையுமே ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வந்து புத்தக கண்காட்சி நடத்திட்டு இருந்தாங்க திமுக கடந்த 4 வருஷமாக. அதில் எல்லாத்துலேயுமே இதை கலந்துக்குவார். குறைந்தபட்சம் மாதம் ஒரு 10-12 நிகழ்ச்சியை அட்டன் பண்ணார். அதுக்கு உண்டான அவங்க வருமானங்களையும் கொடுத்தாங்க. அவர் நல்ல செழிப்புமாக தான் இருந்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன தப்பு என்னென்னா, அவர் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விடக்கூடிய நபராக இருக்கார். அவருக்கு தலைவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், அங்கே அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவர்களே விமர்சனம் பண்ணுற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல் தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து தலைமை கழகத்துக்கு போயிட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம மேடையில் உட்காந்துட்டு நம்மள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நம்ம இதிலே உட்காந்துட்டு நம்மளை அந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் பேசுகிறாருன்னு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கும் ஒரு தொண்டன் என்ன நினைப்பான், என்னடா நம்ம தலைவனை பற்றி நம்மளை உட்காந்து நம்மள்கிட்டே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம மேடையில் உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நெகட்டிவாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இளைஞரணி சார்பாக நடந்த அறிவு திருவிழாவில் ஒரு 48 பேச்சாளர் போட்டாங்க. அந்த பேச்சாளர் லிஸ்ட்டில் இவர் பேரை இல்லை. அது தட்டிமிட்டே தான் அவங்க வந்து இவர் அங்கங்கே போக போகிறாரு. ஒதுக்கணும்னா ஒதுக்குனாங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான பேசிகிட்டு இருக்கிறாரு. நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசுகிறார், தலைவரை பற்றி பேசுகிறாரு, இளைஞரணி தலைவரை பற்றி பேசுகிறாரு. ஒன்று ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும், இல்லையா வெளியில் போயிடணும். அது அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். கொஞ்சம் அவரை ஓரம் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. அந்த நேரத்தில் எங்கே போகலாம் அப்படின்னு அப்படியே ஆசோலேஷன் இருக்கப்போ விஜய் கட்சியில் நல்ல ஒரு ஆஃபர் வந்துச்சு, அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருந்தார் ரொம்ப நாளாக. நேற்று போய் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. விஜய் அவருடைய ஃபேன் அப்படின்னு என்ன சொன்னார், நான் புதிதாக பிறந்தேன், இந்த வயசுக்கு மேலே புதுசாக பிறந்து என்ன செய்ய போகிறாரு இல்லை. எனக்கு இதில் இன்னொரு கேள்வியாக என்ன வருதுன்னா, விஜயோட ஃபேன் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடியதை மாதிரி விஜய் என்னோட ஃபேனா இல்லை, மேடை பேச்சில் அவரை ரசிச்சிருப்பார், அப்படி எடுத்துக்கலாம் சார். அவர் கொஞ்சம் ஆபாசமாக கொச்சையாகலாம் பேசுவார், அதை ரசிக்கிறாரா விஜய் அப்படின்ற அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான். அவருக்கு தெரிஞ்ச அவர்னா ஷேக்ஸ்பியரையும் மார்க்ஸையும் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்துருக்கிறாரு.
அவர் நாஞ்சில் சம்பத் மாதிரியான ஆட்கள் பேச்சு கேட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு தானே இருப்பார் அவர். நம்ம வீரியமிக்க பேச்செல்லாம் கேட்டு நரம்பு புடைக்க ஏதாவது ஒரு ஒரு சாதனை பண்ண வந்திருக்கிறாரு. அவருக்கே அரசியல் தெரியாது. இவர் பேசுறது அரசியல்னு அவர் நம்புறாரு. அப்போ அதை ரசிக்கிறாரு. அவரே நம்மள்கிட்ட வந்துட்டாரு. நம்ம இனிமேல் நம்மளை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டார். நாஞ்சில் செம்பத் தமிழ்நாடு முழுக்க போய் பேசி வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு. நம்மளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். நாஞ்சில் செம்பத்துக்கு போன கட்சியெல்லாம் நாசமாக போச்சுங்கிறதா வரலாறு. அதிமுக அதோட மண்ணா போச்சு. மதிமுக அதுவும் மண்ணா போச்சு. இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்கிறார். அதை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடலை சொல்கிறேன். அந்த மாதிரி எங்கே போனாலும் வந்து அவர் வந்து தன்னை மீறி பேசுறது, தன்னுடைய எதிர்த்து வந்து முகாமை வந்து அவதூறாக பேசுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தார். சரி, இப்போ இவங்க பலத்தை காட்டுவதற்காக ஆள் சேர்த்துட்டு இருக்காங்களா, அப்படி இல்ல பேசுறதுக்கு ஆள் வேணும், தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்காக? இல்ல, அந்த கட்சியில் யாருமே இல்லை. 2 பேர் தான். ஒன்று செங்கோட்டையனும் இவங்க 2 பேருக்கும் அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க. மற்றபடி அங்கே பெருசாக யாருக்குமே அரசியல் தெரியாது. இதுதான் இவங்களுக்கு பெரிய டேஞ்சரே. இப்போ இந்த கொள்கை பரப்பு செயலாளராக போட்டிருக்காங்க, பரப்புரை அணி செயலாளராக ஒரு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. இதோடைய வேலை என்ன? கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேச்சு பயிற்சி கொடுக்குறது வேலை. பேச்சு பயிற்சி முகாமில் இவர் என்ன பேசுவார்? திராவிட இயக்க வரலாறு பேசுவார், அண்ணாவை பற்றி பேசுவார், சங்க இலக்கியவாதியாக இருக்கிறான், சங்க இலக்கிய பாடலை பற்றி பேசுவார். அவங்களுக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் உட்காருவானுங்களா இவர் பேசுகிறதாங்க கேட்டு? என்னங்க சங்க இலக்கிய பாட்டெலாம் கோட்டில் உள்ள பாட்டை பாடுங்க அப்படின்ட்டா என்ன பண்ண முடியும் அவரால்? சரி, இனிமேல் விஜய் பாட்டை பாடி கூட பேசலாம்ல? இல்லை, விஜய் பாட்டு கண்டிப்பாக பாடக்கூடிய வந்து நிலைமைக்கு வந்துடுவார். ஓங்கி அடிச்சா நான் 1.5 டன் வெயிட்லாம் கூட ஒரு பஞ்ச் டைலாக சூர்யா படமா அது, அந்த மாதிரிலாம் கூட பேசுவார். எங்கள் விஜய் இதை வெறும் மாற்றி கூட பேசுவார். விஜய் ஓங்கி அடிச்சா 1.5 டன் அப்படின்னு. அது மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. அவரே சொல்கிறார், நான் ஒரு பேச்சாளன், என் பொழப்புக்காக நாங்கள் போயிருக்கிறேன், பெருசாலாம் அவங்க கொள்கை இல்லைன்னு இருக்காரு. கடந்த 28ஆம் தேதி, நவம்பர் மாதம் 28ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவில் கொரட்டூரில் பேசியிருக்கிறார். வாழ்த்தி பேசிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பக்கம் போயிருக்கிறாரு. சார், வாழ்த்தி பேசுறதை விட அடுத்த முதல்வர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் முதல்வராக்க 3 நாள்ல எப்படி மாறினாரு? 3 நாளில் அவர் என்ன மாற்றம் வந்துச்சோ, என்ன ஆஃபருக்கு இது பண்ணச்சோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு இனோவா பார்சல் பண்ணியிருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு இனோவா பார்சல் அப்படின்ற மாதிரி விஜய் அவருக்கு ஒரு இனோவா கார் கொடுக்க போறாரு. யார் சார் அந்த முனைப்பு காட்டியது? அது அந்த மாதிரி அந்த டீலிங் தான் பேசுறாங்க. விஜய் யார் பார்க்க போறா? விஜய் இவர் தான் பார்த்துருக்காரு. மற்றபடி யாரும் உங்களுக்கு ஒரு கார் தரோம், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, நிர்வாகிகளை ஒழுங்கு பண்ணுங்க, உங்களுக்கு மாதம் பேக்கேஜாக தராங்க. பல நிர்வாகிகளுக்கு மாத சம்பளம் தான், மாத சம்பளம் கொடுத்து தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு பேக்கேஜ் மாத சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு கார் கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து எல்லாருமே இணைறாங்க. இவங்கெல்லாம் ஆச்சரியக்குறிகள் சேர்ந்துகிட்டே இருக்கா அப்படின்ற கேள்விகளும் வந்து இல்லை, இவங்களால் மக்கள் செல்வாக்கு உள்ள நபர்களானா கிடையாது. இவர் ஒரு பேச்சாளர். நீங்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் அதில் 1 மணி நேரம் அதை வந்து முகபாவனையோட ஏற்ற இறக்கத்தோட பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராக இதனால் வாக்குகளை வாங்க முடியாது. அதாவது நாஞ்சில் சம்பத்தால விஜய்க்கு லாபம் ஏதாவது இருக்கா? இவருடைய அனுபவம் அவர்களுக்கு பயன்படுமே ஒழிய அது வாக்குகளாக வருமாங்கிறது எப்படி வரும்? மக்கள் செல்வாக்குள்ள நபர்களாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய கட்சி கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னா அந்த வாக்குகள் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும். தனிநபர்கள் ஒரு இலக்கியம் சார்ந்த பேசக்கூடியவர் பேச்சாளராக இருக்கிறவர் அங்கே போய் சேர்ந்தோடனே அது எப்படி ஓட்டுகளாக மாறும். அவர் வேணா ஓட்டு போடலாம், வேட்பாளரால நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இருக்கிறது வேற ஆள் எங்கே போய் தேடுவீங்க? 234 தொகுதிக்கும் இது வரைக்கும் கூட்டணி யாரும் வைக்கல. தனிச்சு நிற்கிறாருன்னா 234 பேருக்கு யார் எங்கே போய் ஆள் தேடுவீங்க? இருக்கிற ஆள்லாம் சுற்றி பார்த்து இவர் 2 பேரை போடு, அவர் 2 பேரை போடு அப்படின்னு போட வேண்டியதான். வேறு யாரை எங்கே போய் தேடுறது? சரி, இப்போ அடுத்தடுத்து அப்படின்னும் போது இன்னும் வந்து பிடிஆர், செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாருமே இணைய போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பூகம்பத்தை ஆதவ் கிளப்பி கொண்டிருக்கிறார். நேர்காணல் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதவினுடைய மனநிலை என்ன சார்? உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு, அது மட்டும் தான் சொல்லுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் தாவேக்காவில் சேர போறாருன்னு சொல்லல, மீது எல்லா பேரும் சொல்லிட்டாங்க. இது ஒரு நரேஷன் செட்டிங். பிடிஆரினுடைய பூர்வீகம், பிடிஆரினுடைய வரலாறு தெரிஞ்சால் இதை பேசவே மாட்டாங்க. பிடிஆரினுடைய தாத்தா பழனிவேல்ராஜனுடைய பிடி ராஜன்கிறவர் நீதி கட்சியில் இருந்தவர், அந்த காலத்திலே ஜட்ஜாக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய நீண்ட திராவிட இயக்க பாரம்பரிய கொள்கையில் உள்ளவர். அவங்க அப்பா முதலமைச்சர் தாத்தா முதலமைச்சராக இருந்தார், அப்பா சபாநாயகராக இருந்தார், அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி தென் மாவட்டங்களில் குறிப்பாக தேனி புத்தகமாலயத்திலிருந்து இந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும் அவங்களுக்கு இல்லாத ப்ராப்பர்ட்டியே கிடையாது. தன்னிச்சையாக மக்கள் வந்து அவர் மேலே மிகப்பெரிய அன்பும் பாசம் வச்சுருக்காங்க. அவர் பேரில் கடையே வச்சுருக்காங்க. நிறையா மதுரையில் போனீங்கன்னா தெரியும், பிடிஆர் டீ ஸ்டால், பிடிஆர் டிஃபன் ஸ்டால்னு அவர் மேல் அன்பில் வச்சுருக்காங்க, அன்பில் மிகுதியாக வச்சுருக்காங்க. இவருமே நீண்ட நாட்கள் வந்து வெளிநாட்டில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தவர். அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு அரசியலுக்கு இவர் வந்து அழைத்து வரப்பட்டார்.
இவர் அரசியலுக்கு வந்து தான் சம்பாரிச்சு அரசியல் ரீதியாக தான் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ரெண்டாவது அந்த கலைஞர் குடும்பத்துக்கு மிக நெருக்கமான உறவினர் கூட இவர். சபரீசன் அவர் இருக்கார் இல்லையா, அந்த குடும்பத்துக்கு இவங்க நெருங்கிய உறவினர்கள் அவங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர். அவர் எப்படி போவாருங்கிற ஒரு ஒரு லாஜிக் எப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. மீதி யாரையாவது சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒன்று ரெண்டு கூட நம்புற மாதிரி இருக்கும். அப்போ இது பச்சையான பொய் இது. இப்போ வேணும்னே ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. திமுகவில் வந்து பிடிஆரே வர்றாரு, அவர் வர்றாரு, 22% இருக்கு, 26% இருக்கு. எதுவுமே அடிப்படை உண்மை கிடையாது. சார் ஆதவ ஏன் சார் இந்த மாதிரி வேலைகளை இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது. டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் உள்ளே வச்சோம்னா அது ஈஸியாக சேல் ஆயிடும். அப்போ இது ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. தாவேகாவுக்கு 25% இருக்குது, 20% இருக்குது, அவர் வரப்போறாரு, இவர் வரப்போறாரு. சரி, கட்சி ஆரம்பித்து நீங்கள் 1.5 வருஷம் ஆச்சு. முதல் மாநாட்டில் என்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு நீங்கள் ஒரு ஓப்பனாக ஒரு டிக்ளேர் பண்ணீங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது கூட வந்திருக்கா? இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி உங்களை வந்திருக்கா? இல்லை. அப்போ ஏன் வரல? உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் சார். ஆனால் நேற்று கூட நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்க. அதாவது காங்கிரஸ்ல இருந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்ற செய்திகள் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு செல்வ பெருந்தகை அதை மறுத்து பேசியிருக்காரு. காங்கிரஸ்குள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த ஒரு முனைப்பும் காட்டுது அப்படின்ற மாதிரியான ஒரு இல்ல. காங்கிரஸ்குள் ஒரு RSS பிரிவு இருக்கு, பாஜகக்குள் ஒரு பிரிவு இருக்கு. நான் சொல்லல, இதை ராகுல் காந்தி சொல்றாரு. RSS சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு RSS அமைப்புகளின் மெம்பராக இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்காதீங்க, போயிருங்கன்றாரு. அப்படி ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸை கழட்டி நடுவில் போய் நிப்பாட்டிடணுங்கிற ரொம்ப தெளிவாக வேலை செய்கிறாங்க. அகில இந்திய தலைமைக்கு தெளிவாக தெரியுது. அவங்க ஒரு தலைமையில் ஒரு கூட்டம் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழு வந்து கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. 5 பேர் குழு போட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, அந்த குழு பேசிச்சான், 70 சீட் கேட்டாங்களாம், டெப்டி சிஎம் கேட்டாங்களாம். திமுகவினுடைய வரலாறு எப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் பேசுறதுக்கு அவங்க ஒரு குழு போடுவாங்க, அவங்க ஒரு பேனல் போடுவாங்க. அவங்க 2 பேர் தான் முதல்ல பேசுவாங்க. திமுக வந்து ஒன்றும் இது வரைக்கும் குழுவே போடல. அப்போ யார்கிட்ட பேசுனீங்க 70 சீட்டு? இது எல்லாமே பரப்பி விடப்படக்கூடிய தகவல். சந்திச்சிருக்கிறாங்க. தினமலர்ல பாதி வரது நீங்க அப்படித்தான் எடுத்துக்கணும். நீ கூட 26% போட்டுருக்காங்க விஜய்க்கு. யார்கிட்ட கணக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு கில்லி ரிலீஸ் ஆன தேட்டர்ல போய் எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. 26%, இது 30% எப்படி போடுவாங்க மக்கள்? தமிழ்நாட்டில் 2 கட்சி மாறி மாறி இருக்கு. நீ கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆச்சு. மாசம் ஒரு முறை தான் நீங்க வெளியில வர்றீங்க, வாரம் ஒரு முறை தான் அறிக்கை கொடுக்குறீங்க. பிரச்சனைகளை பேசுறதே இல்லை. திருப்பரங்குன்ற இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. நீ பெரியார் அண்ணான்னு சொல்றீல, அதை பத்தி என்ன பேசியிருக்க? நீ என்ன அறிக்கை கொடுத்துருக்க? சமூக நீதி பேசுறீல, பிறப்புக்கு எல்லா இதுக்கும் பேசுறீல. ஏன் கவின் ஆணவ கொலை விலக்கில் எதுவும் பேசாம இருக்கு இன்னைக்கு வரைக்கும்? இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ நீங்க இப்ப பேச வரீங்க. அந்த இஷ்யூல கூட இப்ப விஜய் வாய் திறக்காமல் மௌனம் காக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சார் அந்த இடத்துல ஒரு வேட்பாளர்களை அறிவிச்சு ஓட்டு கேட்க எப்படி போவாங்க? இல்ல, விஜய்க்கு தெரியும் என்னன்னா, நம்மளால வந்து முதலமைச்சரால் ஆக முடியும். வாக்குகளை பிரிக்கிறதா விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். சரி, விஜய்க்கு 20% இருக்கு, அவர் முதலமைச்சர் ஆவாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு சொல்ற ஆட்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா வலதுசாரி பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. பாஜகவுக்கு ஆட்சி அமைக்குன்னு பேசிட்டு இருந்தவங்க விஜய்க்கு பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? விஜய் அவர்கள் தான் உருவாக்கி இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல் தலைமுறை வாக்குகளை பிரிக்கணும். வாக்குகள் செஞ்சா தான் பாஜக உள்ள வந்து உட்கார முடியும். அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. SIRல 10 நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்க. அது வீடியோ போட்டு திமுக தான் காரணம்ன்றீங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பேசுறதே இல்லை. ஆணவ கொலை வழக்கில் இது வரைக்கும் பேசலை. நீங்கள் எப்படி ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றான? அதிமுக விட்டுருங்க, அதிமுக அன்னைக்கு பிஜேபி போச்சு. நீ எப்படி திமுகவுக்கு மாற்றா இருப்ப? மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, பாஜகவை எதிர்ப்பதற்கு நீ திமுக கூட்டணி வலுவாக குரல் கொடுத்துட்டு இருக்கு. நீ திமுக எனக்கு எதிரின்னு சொல்றீல, திமுக கடந்த போட்டினா அப்போ அதை விட அதிகமாக எதிர்ப்பு நீ காட்டணுமா இல்லையா? நீ எங்க காட்டல? நீ எப்படி திமுக எதிராக ஆப்போசிட் வருவ நீ? இப்போ இது எல்லாமே வந்து ஒரு செட்டிங் தான். ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிட்டு பெய்டு நியூஸை கொடுத்து செய்திகளை பரப்ப விட்டு அவருக்கு 20% இருக்கு, 22% இருக்கு, அவர் வர்றாரு, இவர் வர்றாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே உண்மை கிடையாது. இவர்களால் பரப்பப்படுகிற பொய் செய்திகள் எல்லாமே. இன்னைக்கு போய் ஒருத்தர் சந்திச்சிருக்காரு 2 மணி நேரமா. நேற்று பட்டணப்பாக்கம் இல்லத்தில் சந்திச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதெல்லாம் கிடையாது. அவர் யாருன்னா, அவர் பாஜக காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு அணியினுடைய பிரிவு தலைவராக இருக்கார். அந்த வழக்கறிஞர் அணி, ஆடிட்டர் அணி மாதிரி ஒரு படித்தவர்கள் அணிக்கான ஒரு அணியினுடைய தலைவராக இருக்கு. தேர்தல் வியூக வகுப்பாளர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ராகுல் காந்தி பாலாஜியோட யாத்திரை போனப்போ அவரும் கூட போனார். லட்சக்கணக்கான மக்கள் போனாங்க. அதுலேயும் ஒருத்தர் கட்சி நிர்வாகி, இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், சென்னையை சேர்ந்தவர், ஒரு தமிழர்.
தமிழரா அவர் என்னங்கிறது இல்லை, சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் வேட்பாளரை போட்டியிடுறதுக்கு சீட் கேட்குறாரு. இவருடைய பின்புலங்களை பார்த்துட்டு திமுக அவர் கொடுக்க வேணாங்கிற மாதிரியான செஷன் சொன்னாங்க. உண்மை அதுதான். அப்போ அவருக்கு பதிலாக வந்து வழக்கறிஞர் சுதா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க எம்பியாக இருக்கிறாங்க. இப்போ அப்போ இருந்தே இவருக்கு திமுக மேலே ஒரு கடுப்பு. இப்போ திமுக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேனல் போட்டிருக்காங்க, ஒரு குழு போட்டிருக்காங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இவர் யாருக்குமே தெரியாமல் இவர் தனியாக வந்து நான் பார்க்குறேன், நான் தனியாக பேசுகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஒரு ஃபோட்டோவோ கிடையாது, உறுதிப்படுத்தப்படல. அப்போ இது எல்லாமே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது, குழங்கிய குட்டையில் மீன் பிடிக்கிறதுனாங்களா அந்த வேலையை தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிட்டு தாவேக்கா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த அரசியல் வந்து ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இங்கே களத்துக்கு வராமல், பிரச்சனைகளை பேசாமல், மக்கள் பிரச்சனையை கூடலாமல் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு 2 ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு மீம்ஸ் போட்டுக்கிட்டு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு எத்தனை நாளைக்கு இந்த பொய்யும் பித்தல் ஆட்டம் உங்களால் இருக்க முடியும்? யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? திருப்பரங்குன்ற விஷயத்து எல்லா கட்சியும் பேசிச்சு. நீ எங்கே போனீங்க? அப்போ மக்கள் வந்து யோசிப்பாங்க, என்ன அரசியல் இது, புதுசான அரசியல். நீங்கள் ஒன்று ஆதரிச்சு பேச, இல்லை எதிர்த்து பேசு, ஏதாவது ஒன்று சொல்லு. ரெண்டுமே சிக்கலா கட்சியை கழிச்சிட்டு போயிருன்றேன். இவ்வளவு தெளிவானா அரசியல் பண்ணுவேன், இவ்வளோ சேஃப்டியாக தான் அரசியல் பண்ண, அரசியலுக்கே வந்துருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பக்கம் நில்லு. இப்போ சிறுபான்மை வாக்குகளுக்காக தான் திமுக செய்யுது அப்படின்னு பேசுகிறாங்க. சிறுபான்மை வாக்கு எத்தனை % இருக்க போகுது? 10% இருக்குமா? மிச்சம் இருக்க 90% யாரோட ஓட்டு? ஏன் திமுக அந்த பக்கம் நிற்குது? இது ஒரு பிரச்சனை நடக்குது. இது பாரம்பரியமாக 100 வருஷமாக நடந்துட்டு இருக்க விஷயத்தை மாற்றி வைக்கிறாங்க. இதில் ஏதோ அரசியல் பண்ண போகிறாங்க. இதனால தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ அந்த பக்கம் நிற்கிறது சரியாக இருக்கும், திமுக நிற்குது. அப்போ நீ ஏதாவது இந்த பக்கமாக நிற்கணுமா இல்லையா? இப்போ அது கவின் வீட்டில் போய் அதை விசாரிச்சிட்டோம்னா, அனிதா வீட்டுக்கு போகணுன்றீங்க, மடப்புறம் அஜித்குமார் வீட்டுக்கு போகணுன்றீங்க, திமுக அரசே தமிழ்நாடு காவல்துறைங்கெலாம் பேசுறீங்கல்ல, ஏன் கவின் வீட்டுக்கு போகல? ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பேசலை? அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் கூட கருத்து சொல்வதற்கு கூட பயப்படுற நீங்கள் செலக்ட் பண்ணி பேசக்கூடிய நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும்? தமிழ்நாட்டில் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? சரி, இப்போ விஜய் எடுத்துக்கிட்டோம்னா திமுக எதிரி அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. ஆனா ஆதவர்ஜுனா அந்த தந்தி டிவில கொடுக்கப்பட்ட அந்த நேர்காணல்ல விஜய்க்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவா பல விஷயங்களை பேசுறாரு. அதாவது இலவசங்கள் எதிர்ப்புன்றது விஜயினுடைய கோட்பாடுனா, இலவசங்கள் மக்களின் அடிப்படை உரிமை அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மது ஒழிப்பு அப்படின்றது அரசாங்கம் தான் விற்க கூடாது, மது ஒழிப்புன்றது இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இது பண்றாரு. செங்கோட்டையனை கூட அந்த ஊழல் வழக்கு பத்தி எல்லாம் கேட்கறாங்க, இல்ல அவர் புனிதர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி சார்? இது அரசியலில் தெளிவில்லாத அரை வேக்காடு. அது மதுக்கடைகளை வந்து அரசாங்கம் தான் விற்கக்கூடாது, பிரைவேட் விற்கணும். பிரைவேட் விற்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னு ஆதரவாஜி தெரியுமா அப்படின்னு தெரியல. தனியார் மதுக்கடைகள் திறந்துருக்கப்ப போட்டி போட்டுக்கொண்டு விற்றாங்க. ஒரு குவார்டர் வாங்கினா முட்டை தர்றோம், சுண்டல் தர்றோம், கிளாஸ் தர்றோம், ஆஃபர்லாம் போட்டு 9 மணிக்கு ஒரு குவார்டர் 1 குவார்டர் ஃப்ரீன்லாம் போட்டு போட்டி போட்டுக்கொண்டு மது குடிக்கக்கூடிய வேலையை, மதுவை குடிக்கக்கூடிய ஆட்களை உள்ளெடுக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அப்புறம் கட்சிக்காரன் பூரா அவங்க டெண்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வைக்கிறது, அந்த மாதிரி பெரிய ஒரு பிரச்சனைக்கு போன பிறகு அந்த மாதிரி ஜெயலலிதா பார்த்தாங்க, இது வேண்டாம், இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது, இதை முதல்ல அரசாங்கம் நடத்திட்டோம்னு டாஸ்மார்க் நடத்திட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக டாஸ்மார்க் நடந்துட்டு இருக்கு. டாஸ்மார்க்கை நம்பி லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரசாங்கம் நடத்துறதுக்கு பிறகாவது ஒரு அளவுக்கு கண்ணும் காணாமல் லீவு நாளில் விற்கிறாங்க. ப்ரைவேட்டாக இருந்தால் ஓப்பனாக எடுத்துக்கே ஆரம்பிச்சோன்னே இங்கே இது பண்ணுவீங்க. மதுவிலக்கு கொள்கைங்கிறது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் தான் மதுவிலக்கு கொள்கையை வந்து நீங்கள் வந்து சரிப்படுத்த முடியும். இப்போ பக்கத்து மாநில பாண்டிச்சேரியில் சாராயம் வைக்கிறான், ஒயின் ஷாப் இருக்குது, கல்லுக்கடை இருக்குது, சாராய கடை இருக்குது. இந்த பக்கம் ஆந்திராவில் இருக்குது, சென்னையில் இருக்கிறோம், அங்கேயோ போகிறான், அங்கேருந்து இங்கே வருது, அங்கேருந்து அங்கே போகுதுன்னா எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? கள்ளச்சாராயம் அதிகமாயிரும், கள்ளச்சாராய உயிரிழப்புகள் அதிகமாயிரும். இன்றைக்கி மது குடிக்கிற பழக்கம்ங்கிறது ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு போகுது. ஒரு குடும்பத்துக்குள்ளே உட்காந்து ஒரு சின்ன குழந்தைக்கு பாட்டினா கூட ஒரு பிரியாணி அந்த மது விருது இல்லாட்டி அந்த பார்ட்டி இல்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நார்மலைஸ்ன்றதை விட அடிமையாயிட்டு வராங்க. இது அடிப்படையிலிருந்து மாற்றணும். குடும்ப ரீதியிலிருந்து உங்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும், படிப்படியாக குறைக்கணும், இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் சாத்தியமாகும். சரி, இப்போ அதாவது ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு விஜய்க்கு ஆப்பு வைப்பது போலவே இருக்கு. இது வந்து சரியான இல்ல ஆப்பு வைப்பது போலனா அவருக்கு அறகுறையா இருக்கிறார், அவருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறார், அரசியல் தெளிவு இல்லாமல் இருக்கிறாரு. செங்கோட்டையன் மீது ஏகப்பட்ட வழக்கு, அவர் வந்து குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டவர். அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப பஸ்ஸுக்கு டிக்கெட் அடிச்சதுக்கு டயர் வாங்கினது ஊழல் பண்ணார்னு அவர் மீது குற்றப்பத்திரிகை பதிவு பண்ணி அவர் தீர்ப்பு உறுதியாகி
4 வருஷம் போட்டியிட முடியாமல் போய் மேல்முறையீடு பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்தார். அதுவும் வாச்சாத்தி கொலை வழக்கில் முக்கியமான நபர்னு அது சம்மந்தப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரே பேட்டி கொடுக்குறாரு. எங்களை எல்லாம் ரொம்ப கடுமையாக தாக்க வந்தாங்க. அந்த போராட்டத்தை நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டெலிபாபு அவர்கள் பேசுகிறாரு. இவ்வளோ பின்னணி உள்ளவர். அவரை வந்து நாங்கள் புனிதர்னு வச்சு இவரை வச்சு தான் நாங்கள் அரசியல் நடத்தி கொண்டு போகிறோம். புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்களோ சார்? இல்லை, புது வாஷிங் மிஷின் அது ஓடுமா என்னன்னு தெரியலையே. இதில் போட்டு என்ன ஆக போகுது? இந்த வாஷிங் மிஷினில் அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் பதவி கிடைக்கும். இந்த வாஷிங் மிஷினில் துணி தான் கழிஞ்சு போகும். இருக்கிற இமேஜும் போயிடுச்சு செங்கோட்டையனுக்கு. இத்தனை வருஷம் 50 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள செங்கோட்டையன், தனி செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிற செங்கோட்டையன் நேற்று கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவர் தலைவர்னு சொல்லி எழுதி போட்டு அந்த ஃபோட்டோவில் எம்ஜிஆர் ஃபோட்டோவும் ஜெயலலிதா ஃபோட்டோ எடுத்து விஜய் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. உங்களை வெக்கமா இல்லையா? எத்தனை வருஷமா நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க? 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. எவ்வளோ நீண்ட அனுபவம் இருக்கீங்க? உங்களுக்கு அதிமுக கூட முரண்பாடா? தனியாக நில்லுங்க. கோபிச்செட்டி பாளையத்தில் தனியாக நின்று சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு உங்களுடைய வெயிட்டை காட்டுங்க. அவங்க மூஞ்சிய முகத்தை கையை பூசுங்க. இல்லை சார், இப்போ செங்கோட்டையனாக இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும், இருவருமே ஏதோ ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாவேகாவில் இணைகிறார்கள். அப்படின்னா பழிவாங்கும் கட்சியா? ரெண்டு பேருக்குமே வேற வேற ஐடியா. செங்கோட்டையனுக்கு ஒரு வழி இல்லை. அதிமுக பிரச்சனை, திமுகவுக்குள்ள போக முடியாது, அங்கே சில சிக்கல் இருக்குது. அதனால் வந்து வழி இல்லாமல் இங்கே போகிறார். அதுக்கு இவர் தனியாக நின்று ஜெயிச்சுட்டு தாமரக்கணி போலையோ ஒரு திருநாவுக்கரசர் போலையோ தனியாக சுயேட்சையாக நின்று ஜெயிச்ச அந்த தொகுதியில் ஒரு கண்ணியத்தோடு இருந்திருக்கலாம். விஜய் தலைவராக கேட்கணும். அதுக்கு பிறகு இங்கே முடிவு பண்ணுங்க எந்த கட்சிக்கு போகலான்னு. சுயேட்சை எம்எல்ஏயாக ஒரு கட்சிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருந்திருக்கும். இங்கே விஜய் தலைவராக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அங்கே என்ன மரியாதை இருக்கும்? வேறு வழி இல்லாமல் போயிருக்கிறார். பாஜகவை நம்பி அதிமுக கூட முரண்பட்டு வெளியில் வந்து இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் விஜய் கட்சியில் போய் அடைக்கலமாக இருக்கிறார். நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பேச்சாளர், பெய்டு ஸ்பீக்கர். அவர் அவ்வளோதான். பணம் கொடுத்தா எந்த லாங்குவேஜ்லையும் பேசக்கூடியவர். எப்படி நீங்கள் ஒரு சிங்கரை கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எதாவது ஸ்போக் சாங்காக இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் சாங்காக இருந்தாலும் சரி, அவங்களோட மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டாருன்னா பாடிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி மேடைகளில் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசக்கூடியவர். பெய்டு பண்ணிங்கன்னா பேசிட்டு போவார். அந்த மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க இந்த கட்சியில். இது தேர்தல் முடிஞ்சவொடனே நாளைக்கு அதே வாய் மாற்றி பேசுவோம். விஜய் என்கிற ஒரு குழந்தைக்கு அரசியல் அடிசுபடி கூட தெரியாமல் இருக்கிறதே அப்படின்னு அதையே நாஞ்சில் சம்பத் பேசுவார். இதே பேசக்கூடிய ஆள் தான், பேச்சு வரலாறு இருக்குது. அப்போ நாஞ்சில் சம்பத்து சேருவதோ, ஒரு கட்சியில் சேர்றதோ, ஒரு கட்சியில் விலகிறது, அவரால் ஒரு மாற்றம் ஏற்பட்ட போது, அவரால் ஒரு புரட்சி ஏற்பட்ட போது, அவரால் வாக்குகள் அறுவடை பண்ணிடுவாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு பெரிய பேச்சாளர், அனுபவம் இருக்குது. அது அவர்கள் எடுத்துக்குவாங்களா? அதான சிக்கல். இப்போ அந்த அனுபவத்தை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களா? ஒரு திருக்குறள் இருந்து ஒரு குறள் சொல்கிறாரு. திருக்குறள் குறள்லாம் சொல்லாத அப்படிமா ஒருத்தன் உசில் அடிப்பான் படார்னு. என்னங்க அதில் வைப்பே இல்லைம்மா, என்ன பண்ணுவீங்க அவனை வச்சு? அப்போ இவருமே 6 மாதத்துக்குள்ளே அங்கே தெரிச்சு ஓடி வருவார். கூட்டத்துக்கு இணையா மாறிடுவாங்களோ? எப்படி மாற முடியும்? அவர் முதல்ல வந்து நார்மலாக நம்மள மாதிரி பேச மாட்டார். அவர் பேசுகிற பேச்சு வேற பேச்சாக தான் இருக்கும். அதுவே அவங்க முதல்ல என்ன தலைவா தமிழே இல்லை அப்படின்றவான் அவன் முதல்ல. சரி, இன்னொன்று, இப்போ விஜய் அவர்களினுடைய அந்த ரோட் ஷோ புதுச்சேரியில பலத்தை நிரூபிக்க போறாங்க. ஏன்னா புஷி ஆனந்த் அங்க வந்து எப்படியும் கட்டாயம் பர்மிஷன் வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்பினாங்க. இப்போ அது பொதுக்கூட்டமா 9ஆம் தேதி மாறுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இவ்வளவுதான் புஷியோட பவரா? இல்ல, புஷியோட பவர் இல்ல, இவர்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்னதான் தாய் மொழியா இருந்தாலும் இந்த ரோட் ஷோ வைக்கிற சேட்டையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. இத்தனைக்கு தமிழ்நாடு மாதிரி இடத்துல கூட, சென்னை மாதிரியான இடத்துல கூட ட்ரைனேஜ் இருக்கு, பாதாள சாக்கடை இருக்கு. அங்கே பாதாள சாக்கடை ஓப்பன் ட்ரைனேஜ். அது இதை யாராக இருந்தால் எப்படி அள்ளி போடுறது? அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து போகுது. ஆகா, அவ்வளோ சேஃப்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இவங்க வந்து பாடாப்படுத்திட்டானுங்க கவர்மெண்ட்டை. நம்ம நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். சாமி வேணாம் சாமி, உங்களுக்கு இடம் தரோம், அங்கே வேணா நீங்கள் நடத்திட்டு போகணும். 3 முறை ட்ரை பண்ணார், எவ்வளோ முயற்சி பண்ணார். இந்த விளையாட்டுலாம் இங்கே வச்சுக்கிறாத, வந்தியா டீயை குடிச்சியா எதிர்த்து போ, பெர்மிஷன் கேட்குற வேலையெல்லாம் வேணான்னு ரங்கசாமி பற்றி விட்டார். அதுக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ அங்கே போய் நிற்கக்கூடிய அந்த மாநாடு ஒரு கிரவுண்டில் அதில் வந்து பொது நிகழ்ச்சி நடத்த போகிறாங்களே, அதில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. வந்த போகிற தான் தெரியும். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் புஷி ஆனந்துக்கு அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அவருடைய சொந்த மாநிலம், அந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அது எப்படி ரன் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு இனிமேல் தான் தெரியும். சரி, இப்போ அவர் ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான பர்சன் தான். அப்படி இருக்கும்போது ரோட் ஷோ நடத்தி தான் அந்த பலத்தை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல விஜய்க்கு? அதையே முனைப்பு காட்டுறாங்க. இல்லை, தான் ஊரில் வந்து வெயிட்டை காட்டணும்ல. இப்போ நீங்கள் வந்து சொந்த ஊருக்கு போகிறப்ப அவர் வெயிட்டை காட்டணுமா இல்லையா? பார்த்தீங்களா என்னோட வெயிட்டை பாருங்கள், எவ்வளோ பேர் கூட்டு வந்திருக்கேன், எவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கேன்னு. என்னப்பா அந்த ஊரில் காட்டில் ஊரில் கம்மியாக இருக்குன்னு கேட்டார்னா, ஒரு கட்சியோட போச்சில் சொந்த ஊர்லேயே கூட்டம் சேர்க்கல என்ன பண்ண முடியும்? அது ஒரு சின்ன ஒரு பாண்டிச்சேரிங்கிறது ஒரு சின்ன ஒரு இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கடைசியில் அந்த ராஜா தேட்டர் வரைக்கும் போனீங்கன்னா ஒரே ரோடு தான். அந்த ரோட்டில் ரோட் ஷோ பண்ண முடியும். அது எப்படி நெருக்கலான பாதை, கூட்டு நிறையா சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க, சின்ன சின்ன இடம் தான் அது. அதுக்குள்ளே நீங்கள் ரோட் ஷோ பண்ணி போக்குவரத்து சமைக்க வச்சு, அங்கே நிறைய காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு?
அப்போ அங்கே தன்னுடைய வெயிட்டை காட்டணும்னு நினைக்கிறார். ஆனந்த் எனக்கு பாருங்க பாண்டிச்சேரியில் என் செல்வாக்கை பாருங்க அப்படின்னு பார்க்குறாரு. நீ செல்வாக்கை காமிக்கிறதுக்கு என்னை கவுத்து விட்டு போயிடாதேன்ட்டார் அவர் ரங்கசாமி. உன் செல்வாக்கு காமிப்ப, என் செல்வாக்குக்கு இருக்குமா? இந்த பசங்களை கூட்டு வந்து ஏதாவது பண்ணி விட்டு போட்டு எனக்கு என்ன தேர்தல் வேறு வரப்போகுது, இருக்கிறது பேர வேணாம் தம்பி, வந்தோமா நீங்கள் வந்து ஒரு ஓரம் இடம் தரோம், அங்கே உட்காந்து பேசிட்டு போங்கன்ற மாதிரி அதை கழட்டி விட்டாங்க. அது கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.